டெய்லிக்கு என்னத்தை சமைக்கிறதுன்னு யோசிச்சே மண்டை குழம்பிற முறையில இருக்கு. ஈஸியாக எல்லாரும் சொல்லிடுவாவ. அதான் எல்லாம் வாங்கி தந்தீங்களே, ஏதாவது சமைக்க வேண்டியதானே. நீ ஒவ்வொரு நாளும் வீட்டில் இருக்க பொம்பளைகளுக்கு தான் தெரியும் சமைக்கிறது கூட ஈஸி. அதை விட என்ன சமைக்கிறதுக்குன்னு யோசிக்கிறது தான் பெரிய கஷ்டமாக இருக்குது. சே, என்னத்தை சமைக்கிறதுக்கு? இந்த மனுஷன் வேற சாப்பிட வரும்போது ஒன்றும் இல்லைன்னா திட்டிகிட்டே இருப்பான். ஒன்றுமே யோசனைக்கு வர மாட்டேங்குதே. இளவைக்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு ஐடியா கேட்போம்மா. கேட்டு பார்ப்போம். அம்மா, சின்ன பொண்ணு வீட்டில் வந்துட்டியா? ஆ, வந்துட்டேன்க்கா. ஏன்? இல்லைண்ணா, மணி 11 ஆக போகுது. என்ன சமைக்கிறதுக்குன்னே தெரிய மாட்டேங்குது. அதான் ஏதாவது ஐடியா கூட. நீ இன்னைக்கு என்ன சமைச்சா? இக்கா நான் சாம்பார் வச்சேன், கோவக்காய் பொரியலை வச்சேன். ஏன்க்கா? சாம்பார் கோவக்காய் பொரியல் நல்லா இருக்காது. வேற ஏதாவது ஐடியா கூட? ரசம் வச்சு இல்லைன்னா அவியல் கூட்டு வைங்க. அது நேற்றுக்கு தம்னா வச்சேன். பேசாமல் 50 ரூபாய்க்கு மீன் கடையில் போய் மீன் வாங்கிட்டு வந்துருங்க. நாளைக்கு சிக்கன் எடுக்கலாம் இல்லையா, அதனால இன்னைக்கு நான்வெஜ் வேண்டாம் மாதிரி இருக்கு. வேற ஏதாவது சொல்லும்? நான் எனக்கு தெரிஞ்சதை மட்டும் தான் சொல்ல முடியும். வேற சொல்லுங்கன்னா நீங்களே யோசிச்சு ஏதாவது முடிவு பண்ணுங்க, வைங்க. இல்லுவ பேசிட்டு இருக்கும்போதா ஃபோனை கட் பண்ணியா? வர வர அக்கான்னு ஒரு மரியாதையும் கிடையாது, ஒரு பயமும் கிடையாது. முன்னாடியெல்லாம் என் முன்னாடி வந்து நிற்கிறதுக்கே பயப்படுவா. இப்போ பாரு, சட்டு நீ ஃபோனில் வைக்கவ ஃபோனை பார்த்துக்கிட்டே இழுவ பார்த்துக்கிட்டே. வர வர ஒரு காக்கா நண்டு சிண்டு சிறுத்தை கூட நம்மளை மதிக்க மாட்டேங்குதே. சே, என்னத்த சமைக்கலாம்? சரி, சின்ன பொண்ணுக்கு ஒரு ஃபோனை போடும். என்ன நாலு சொல்லுங்க. சின்ன பொண்ணு, இன்னும் என்ன சமைச்சா? ஏன்க்கா இப்படி இருக்கிறிய? வாரத்துல 6 நாள் பக்கத்து வீட்டில் தான் வாங்கி சாப்பிட்றிய. ஒரு நாளாவது உங்க வீட்டில் சமைக்க மாட்டீங்களா எப்படி? காலங்காத்தாலே ஃபோன் பண்ணி என்ன சமைச்சான்னு கேட்குறிய? அட அறிவு கட்ட கூமுட்ட, நீ என்ன சமைச்சா நான் வாங்கி தின்னதுக்கு கேட்கல, ஒரு ஐடியாவுக்கு தான் கேட்டேன். என்னத்த சமைச்சா? ஓ அப்படியா? நீங்க என்ன சமையல்னு கேட்டாலே பதறது இல்லையா? உடனே ஒரு கிண்ணத்தை எடுத்துட்டு வந்துருவிய இல்லையா? ஆமா, இவன் நல்ல கிண்ணத்துல தந்தா. பேசாம இருன. ராணியக்கா ஏதாவது சொன்னா அதுக்கு ஈடாகும். நீ எல்லாம் சொல்லாத. நீயே பாதி நாள் நான் வாங்குறதுல நீ பிடிங்க தின்னுவா. நீ என்ன சொல்லியா? சரி சரி, நான் வந்து சமையல் சிம்பிளாக தாக்கா வச்சேன். என்ன சமையலோ? எனக்கும் என் மூளுக்கும் எக் ரைஸ் கிண்டிட்டேன்க்கா. என் மாமியாருக்கும் என் வீட்டுக்காரருக்கும் நேரத்துக்குள்ள மீன் கறி கிடந்து அதை சூடாக்கி வச்சிருக்கேன். ஏன்க்கா? என்ன சமைக்கிறதுன்னு ஒரு ஐடியாவே இல்லை. சரி வை, நானே நீ ஏதாவது யோசிக்க வை. விருத்தியல்ட்டே ஒரு ஐடியா இல்லை. கோழி வேற ஷூகாலி ஷூகாலி கோழியோட தொந்தரவு தாங்க முடியலம்மா. வழக்கியோட அப்படியே விரட்டிங்க தள்ளிடுவாளுவ. செடியெல்லாம் கொத்தி நாசாகுது. எப்பா என்ன இங்க ஒரு அழகா ஒரு கோழி இருக்குது. என்ன சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். கடவுளா இதை சமையல் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்துட்டாரு. பாவம், ஆதரவுக்கு ஆள் இல்லாம நிக்குது. நம்மளே ஆதரவு கொடுப்போம். கத்தாத, அமைதியாவா. சுத்தி முத்தி யாரும் பார்க்கல. இன்னைக்கு நமக்கு சமையலுக்கு இதுவே ஓகே தான். வா, அப்படியே வீட்டுக்குள்ள அழகா அள்ளிட்டு போறேன். வா, வேற சமையலுக்கு ஐடியா தானே கேட்டுட்டு இருந்தா. ஆளை காணல. வசந்தி அக்கா, என்னம்மா இவ்வளோ நேரம் இதில் இருந்தேன், ஒருத்தையும் வரல. பாரு, கோழியை பிடிச்சி தண்ணிக்குள்ள போட்டது தான் உண்டு. உடனே வந்துட்டா. என்னம்மா? இல்லை, சமைக்கிறதுக்கு ஐடியாவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, ஏதாவது ஐடியா கிடைச்சா எப்படி? கிடைச்சாமலா? நான் எல்லாம் கேட்டேன் தான். ஆண்டவர் ஏதாவது ஒரு வழியை காட்டுவார். காட்டிட்டாரு. புரியலையே. ஏய், குழம்புக்கு ஏதாவது ரெடி பண்ண வேண்டியது, அதைத்தான் சொன்னேன். அவன் என்ன தூரமா? கடையோர போனக்கா, புளி இல்லை, போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வரும்போது இந்த சின்ன பாக்கெட்டு சிக்கன் மசாலா ஒன்று வாங்கிட்டு வேணா. சிக்கன் மசாலாவா? ஏன் இன்னைக்கு? நாளைக்கு தானே சிக்கன் எடுக்கணும்னு சொன்னியே. ஆமாடா, நாளைக்கு காலைல சர்ச்சை கிளம்பும் போது அப்புறம் சிக்கன் மசாலா இல்லைன்னு உங்க அத்தை ஏதாவது சொல்லிட்டு இருப்பாவ. அதான் வாங்கிட்டு வந்துரு. தாரேன், 10 ரூபா தானே தாரேன். சரி சரி. என்ன சிக்கன் மசாலா வாங்க சொல்லியா? இழுவ முன்னாடி என்ன சொன்னாலும் அமைதியா போவா. இப்ப கிராஸ் கொஸ்டின்ல கேட்க கிராஸ் கொஸ்டின் மறக்காம வாங்கிட்டு வந்துடுன. வசந்தி அக்கா, கீழே சத்தமா இருக்கு. கேஷுவலா திரும்புவோம். என்னைக்கு இதாவா? இல்லக்கா, கோழிகளெல்லாம் திறந்து விட்டேன். யாரை சாப்பிட்டு நினைச்சு பார்த்துடுங்க.
அப்படியே அந்தால கொஞ்ச நேரம் கழிச்சு விரட்டி விட்டேன். பறந்து அங்க இங்கமா போச்சு. 6 கோழிக்கா, 5 தான் நிக்குது. ஒன்ன காணல பாத்துடுங்க. பாத்தீங்களா? 6 கோழியா? நான் பாக்கலையே. என்னடா இதுட்ட தான் வந்து மேய்ஞ்சு நிக்கணும். இந்த சைடு வந்த மாதிரியே இல்லையே. ஏன் கிதா காணலக்கா? ஒரு கோழி மட்டும் காணல. நல்ல பெரிய போடா கோழி பாத்துக்கிடுங்க. அழகா முட்டை பொடிய பருவம் காணலக்கா. ஆத்தங்கர சைடு ஏதாவது போய் பாரு. அங்கோட எங்கேயும் போச்சோ என்னன்னு தெரியலையே. சரிக்கா, போய் பாக்குறேன். எங்க போச்சுன்னு தெரியலக்கா. இது தடவை போன தடவை ஒரு கோழி இதை மாதிரி காணாம போச்சு. எவ அறுத்ததுன்னு இதுவரை கண்டுபிடிக்கல. இப்ப பாருங்க அடுத்த கோழி தேடி பாருங்க. இதான் கிடைக்கும். தடவைலாம் கோழி கிடைக்கிறனா கோழி தினால சும்மா விட மாட்டேக்கா. பாத்துக்கிட்டு பாத்துக்கிட்டு வரேக்கா. சரி சரி. கடவுளே, இதுவும் இவ கோழியா? தெரியாமலையா போச்சு. சரி பாப்போம். என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம். வீடு பயத்த முகத்துல காட்டக்கூடாது. இவ என்ன எதையோ தொலைச்ச மாதிரி இதுல நிக்கியா? உமா, கீதா எங்கேயாவது பாத்தியா? நான் ஒரு திளையும் காணல. சரி, அவளை பார்க்கல. நல்லது விடு. ஒரு செவர கலர் கோழி பெருசா இருந்துச்சு பாத்துக்க. எங்கேயாவது பாத்தியா? இப்படி இல்ல, நான் ஒரு இடத்துலயும் பார்க்கல. ஏன்? கீதாவுக்கு கோழிய காணலன்னு தேடிக்கிட்டு இருக்கா. அதான் கேட்க, எங்கேயாவது பாத்தியா என்ன யாதனி? நான் பார்க்கல. கீதா, கீதா. என்னக்கா? கோழி கிடைச்சா எப்படிமா? தேடி தேடி பார்த்தாச்சுக்கா, எங்கேயுமே காணல. யார்கிட்ட கேட்டாலும் பார்க்கலன்னே சொல்லியாவ. அப்படியா? சே, நல்ல பெரிய கோழியா இருந்தே வித்தா கூட 1000 ரூபாய் மேல போகும் பாரு. யார் எடுத்திருப்பா? இன்னும் எங்க போச்சுன்னு எதுவும் தெரியல பாரு. சும்மா அதுல விளங்காட்டு மேஞ்சிட்டு நின்னுக்கா. நான் தான் பொறுக்க முடியாம விரட்டி விட்டேன். எங்க போச்சோ? சே, இதுக்குதான் அப்பவே கோழி வளர்க்காத என் வீட்டுக்காரையே சொன்னவ. கேட்காம போய் நானும் வளர்த்தேன் பாருங்க. அது போடிய முட்டையே எனக்கு கிடைக்காது. கடைசி பாருங்க, கோழியே எனக்கு இல்ல. என்னத்தக்கா சொல்லதுக்கு? இந்த ஊர்ல உள்ளவளெல்லாம் எப்படி இருக்காளன்னு பாருங்களா. நான் போறவள்கிட்ட கேட்டீங்களாக்கா? கேட்டேன். அவளும் பார்க்கலன்னு தான் சொன்னான். நீ ஒரு வாட்டி கேட்டு பாரு. உமா. என்ன? என் கோழி எங்கேயாவது பாத்தியா? ஏன்? உன் கோழிக்கு பின்னாடி போற வேலையும் உன் கோழியை கவனிக்க வேலையும் தான் எனக்கு இருக்கா எப்படி? எது காணவும் போனாலும் என்கிட்ட வந்து கேட்கியா? நானே டென்ஷன்ல இருக்கேன்மா. நீ மேல டென்ஷன் ஏத்திட்டு இருக்காத. பாத்தியா பாக்கலையா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. சும்மா போற என்ன சுரண்டி பாக்குறியாக்கா? உன் கோழியை நான் எதுக்குன்னு பார்க்கணும்? ஏன்? கோழிக்கு தலையில ஒரு CCTV கேமரா வைக்க வேண்டியதானே? போற வர இடம் உனக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் இல்லையா? இவளெல்லாம் மனுஷி கேட்டேன் பாரு. என்ன சொல்லணும்? ஏன் நானா உங்ககிட்ட கேட்க சொன்னேன்? நீ அதான் கேட்டா. பாத்தியா பாக்கலையா? அவ்வளவுதான். தனித்தனியா ஒவ்வொருத்தல்கிட்ட பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. வந்துட்டாளுவ கோழிய கடல கோழிய பாருங்கக்கா. நிலைமை புரியாம எப்படி பேசிட்டு போறானே திமிரு பிடிச்சவா. சரி விட்டு கீதா, கோழி வைக்கானு வா. இன்னைக்கு மட்டும் எனக்கு கோழி கிடைக்கலன்னு இருக்கு. என் சுய ரூபத்தை நானே காட்டிடும். பாத்துக்கிடுங்க வாங்கக்கா. ஆமா, இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது. புஷ்பாவை காணவே இல்ல பாரு. அதுதானே நல்ல விஷயத்துல மட்டும் நல்லா வந்து கலந்துட வேண்டியது. பாருங்க, இப்ப எனக்கு ஒரு ஆபத்துங்கிற நேரத்துல ஒருத்தி கூட உதவி வர மாட்டேங்கிறாங்க. நீ டென்ஷன் ஆகாத. ஒரு போனை போட்டு வர சொல்லு. தியாடும் எல்லாரும் சேர்ந்து. எப்படி? அதுதான் சரிக்கா. நான் போன் பண்ணி கூப்பிடுவேன். போய் போன் எடுத்துட்டு வைக்கிதா. என் போன்ல இருந்து கூப்பிட்டா நான் தான் சொல்லி தர மாதிரி இருக்கேன். நீ ஏன் கூப்பிட்ற மாதிரி கூப்பிடு. போய் போன் எடுத்துட்டு வா. இருங்கக்கா வாரேன். இவாதார 10 ரூபா காய்கறிக்கு 4 ரூபா மீனுக்கு இவ கூட ஜிங்கி தட்ட வேண்டியதா இருக்கு. சிங்கின்னு ஏன் நான் மட்டும் தட்டணும்? புஷ்பாவும் வரட்டு சேர்ந்தே தியாடுவோம். கூட பழவன பாவத்துக்கு எது காணலனாலும் தியாடது கூட்டு போயிடுவா. இது ஒரு தொந்தரவு. சரி பாத்துக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இவ்வளோ தூரம் வளர்ந்ததற்கு உங்களோட அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். கமெண்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்கன்னா ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் வருது. அதை எல்லாருமே ஹைப் பண்ணி விடுங்க. உங்களோட பாயிண்ட்ஸ் இந்த வீடியோக்கு எவ்வளோ கொடுப்பீங்களோ அதை கொடுங்க. மேலும் உங்களோட ஆதரவை நம்மளோட சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.